அரசியல்வாதி நீங்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் மந்திரியாக்கப்பட்டீர்கள். அப்ப இன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் செய்யற துரோகம் தானே இவர் இப்ப இவர் கடந்த 1.5 ஆண்டு காலமாகவே இவர் தனியாக தான் செயல்பட்டு கொண்டிருந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இவர் செயல்பாடுகள் அனைத்துமே ஒரு விதமான சந்தேகத்துக்கு உட்பட்டு தான் இருந்தது. புரியுங்களா? இவர் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுறது, அதாவது கட்சிக்குள்ள பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஊடகங்களுக்கு பேசுறது, கட்சிக்கு கெடு விதிக்கிறது அப்படிங்கிறது கட்சி கட்டுப்பாட்டுக்கு மீறி தான் செயல்பட்டு கொண்டிருந்தார். முயற்சி மேற்கொண்டு முடியாம தான் சார் அந்த கெடு விதிக்கிறது. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கட்சியில உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயங்களை ஊடகங்களுக்கு ஏன் சொல்றீங்கிறதா என்னோட கேள்வி. இப்ப இதே திருமதி சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரனையும் நீக்கும் போது இவர் தான் இருக்கிறார், அந்த பொதுக்குழு இருக்கார், இவர் கையெழுத்திடுகிறார். அதன் பின்பு திரு ஓபிஎஸ் அவர்களை சார்ந்தவர்களை நீக்கும் பொழுது இவர் தான் இருக்கிறாரு. அப்பெல்லாம் இவருக்கு தோணலையா நம்ம நீக்கினா கட்சி பலவீனம் அடையும் இதாகுன்னு சொல்லிட்டு இவருக்கு தோணலையா? ஒரு 50 வருட அரசியல்வாதின்னு சொல்றாருல, பழுத்த அரசியல்வாதின்னு சொல்றாரு இல்லையா? அப்பெல்லாம் இந்த சிந்தனை ஏன் வரவில்லை அப்படிங்கிறதா என்னோட கேள்வி.